Hello everyone. இந்த வீடியோல என்ன பேச போறேன் எனக்கே தெரியல. ப்ரீவியஸ் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எழுதி கொண்டு வந்திருக்கேன் அப்படினு பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஒரு Black screen முன்னாடி வந்து நடக்கிற விஷயங்களை உங்கள்ட்ட சொல்ல போறேன். இதுக்கு அப்புறம் நம்ம ஆப் இருக்குமா அப்படினு கேட்டாலும் தெரியல. ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறேன் எனக்கு எதுவுமே தெரியல. சொல்யூஷன் இருக்கா அப்படினு கேட்டா அதை தேடி தான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன அப்படினா நம்ம ஆப் ஓகேவா, அது என்னதான் நம்ம ஆப் அப்படினு சொன்னாலும் அந்த ஆப்ல மோஸ்டா சரிங்களா இந்த ஃபினான்ஷியல் முடிவு எடுக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டீம் தான் ஓகேவா. இந்த ஆப் வந்து நான் மட்டும் இல்லை ஓகேவா, இது ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு ஆப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்பை ப்ரொவைட் பண்ணோன்னே அவங்க ஒர்க் முடிஞ்சான்னு பார்த்தா முடியலை. அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அத்தாரிட்டி வச்சுருக்காங்க ஆப்காக. என்ன ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் ஓகேவா, நான் ரொம்ப டெப்த்தாக கொண்டு போக விரும்பலை. இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000 rupees. அந்த 15,000 rupees நான் வந்து இயர்லி பேஸிஸில் பே பண்ணணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸோட கமிஷனாக 3.9% அது வந்து அந்த கம்பெனிக்கு போய் சேரணும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த கம்பெனியில் ஏகப்பட்டது இருந்துச்சு. நான் கோர்ஸ் இந்த ஆப் வந்து இது பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன், நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃப்ரீயாக கோர்ஸும் கொடுப்பேன். அப்போதைக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு பெருசாக பேசாமல் ஓகே சார் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டேஸ் ஆக 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 நிறைய விஷயங்களில் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கவங்க அதாவது இதே கம்பெனி தான் ஓகே, பட் மேனேஜர் வந்து அப்போ மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க மேனேஜர் வந்து நிறையவே இன்டர்ஃபியர் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம 1 ரூபிக்கு ஓகேவா, ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ மினிமம் ரேட் எவ்வளோனா 1 ரூபி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1 ரூபி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் 1 ரூபி எனக்கு வரப்போகிறது கிடையாது ஓகேவா. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப லேட்டராக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு கோர்ஸோட மினிமம் ரேட் வந்து 100 rupees வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 100 rupeesல உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கமிஷன் அப்படின்னு கோடு போட்டோன்னே அந்த கோர்ஸோட ரேட் 6 rupeesனு காட்டிச்சு. நீங்கள் வந்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க ஓகேவா. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரும் முடிஞ்சு ஓகேவா. லாஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து இந்த இயரில் வருது ஓகேவா. அகாடமி இயர் லாஸ்ட் இயர்னு சொன்னாலும் இதெல்லாம் நடந்தது எப்போனா மார்ச் ஏப்ரல் மே இந்த மந்த் கிட்ட நடந்துச்சு. ஈவன் இப்போ கூட என்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேவா உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறப்ப, ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஈஸி உங்களுக்கே தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் ஓரளவுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறப்ப என்கிட்ட கேட்குறப்ப நான் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இந்த மெயின் கோர்ஸ் ஆகட்டும், ஒரு 6,000 rupees கோர்ஸ் ஆகட்டும், அந்த 6,000 rupees கோர்ஸ் வந்து ஓகேவா மினிமம் ரேட் வந்து அவங்க 100 வைக்க சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. நான் 100 rupees அந்த கோர்ஸோட ரேட்டை வச்சுட்டு 94% கமிஷனை கொடுத்துட்டு ஒரு லாஸ்ட் 3 month டேட்டா மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 7 பேருக்கு அந்த கோர்ஸ் கொடுத்துருந்தேன் ஓகேவா. அப்போ யோசிச்சு பாரு, 6,000 rupees கோர்ஸை நான் 6 rupeesக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் கம்பெனிக்கு கமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் போச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சா கம்பெனிகிட்ட கொடுக்கலாம் தப்பு இல்லை. நானே ப்ராஃபிட் சம்பாதிக்கல அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கம்பெனிகிட்ட காசை கொடுக்க முடியும், கரெக்டாக இல்லையா. அதாவது நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறேன்னா நான் கம்பெனிகிட்ட கொடுக்கலாம். நானே காசு சம்பாதிக்கிறேன், அது வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக பண்ண ஒரு சில விஷயங்கள் ஆகட்டுமே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஓகேவா. சரி, நான் சொல்கிறது வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உண்மையிலே கொடுத்துருந்தேன் ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்யூனாக பர்ச்சேஸும் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ எனக்கும் மணி வரலன்னு சொன்னால் எப்படி நான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஒரு எஸ்டிமேஷன் பண்ணிவிட்டு அவங்க நேற்று வந்து கடைசியாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 ஸ்டூடெண்ட் 6,000 சொன்னால் கூட 40,000 கரெக்டாக இல்லையா, 42,000 கிட்ட வருது. இப்போது ஒன்று நீங்கள் வந்து அந்த மணியை பே பண்ணணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். இல்லை அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இதுக்கு சஃபர் ஆக போகிறாங்க. இப்போ நாங்கள் சப்போஸ் அவங்க ஆப் வந்து டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இது இல்லாமல் உங்களுக்கு எது தெரியும், நான் கெமிஸ்ட்ரிக்கு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தேன்
இதுக்கு ஆக போகிற செலவு பார்த்தீங்கன்னா நியர்லி 2-3 ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 60,000 rupees கிட்ட ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஈவன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ட்ராக்டிவ் இந்த டேப்லெட் இருக்கும் தெரியுமா, இங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ சப்போஸ் அவங்க ஃபேஸ் காட்டல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் இருக்கும். இந்த டேப்லெட்டில் அவங்க எழுத தான் அந்த டிஸ்பிளேல வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நான் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கையிலேருந்து போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. கிராஷ் கோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்கம் ஆச்சு வந்துச்சுன்னா, ஏன்னா எனக்காக இல்லை, இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கே தெரியும் 300 rupeesக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயே உனக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். சரியா? ஈவன் இப்போ இது டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நட்ராஜன் ஒருத்தவர் இருக்கார். அவர் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நியர்லி ஒரு 1 year ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட, இப்போதைக்கு அவர் வந்து பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இந்த வீடியோஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் சீரிஸ் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நம்ம டெஸ்ட் சீரிஸும் ஆகட்டும், இந்த வீடியோ ஆகட்டும், இது எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2,500 rupees per month பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்னால ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வராரு. ஓகேவா? அவர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறார். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஆன செலவு, இந்த செலவு, இந்த மாதிரிலாம் இந்த ஏகப்பட்ட செலவு இருக்குது. இப்போ நான் இந்த 3,000 rupees கோர்ஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கூட 9,000 rupees இது வழியே எனக்கு கலெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எதில் போயிடும், 6% வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர் பேயும் கம்பெனி எடுத்துக்குவாங்க. அப்புறமேல் இந்த கோர்ஸ்லேருந்து வர அமௌண்ட்டை வந்து இன்கம் டேக்ஸ்க்கும் நான் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டலாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து தலைக்கு மேலே உட்காந்துருச்சு. ஓகேவா? ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து அதே மாதிரி கம்பெனியோட டெட்லைன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29th. ஏன்னா இந்த இயரோட இந்த மொத்த இயரோட கணக்கு வந்து அவங்க முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொத்த இயரோட டெட்லைன் எங்கே வச்சுருக்காங்கன்னா 29th அன்னைக்கு வச்சுருக்காங்க. அந்த 29th நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கும் தெரியல. சரியா? ஸோ ஆப் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே கஷ்டம். இப்போது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் பேசுறதுனால இது வந்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ 2 days 3 days அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த கம்பெனிக்காரங்க வந்து கண்டிப்பாக அது ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ என் மேனேஜர் இருக்காருன்னா அவருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. பட் அவர் மேலே ப்ரெஷர் போடுவாங்க, ஃபினான்ஸ் டீம் இருக்கும், அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓ இருப்பார், சிஎஃப்ஓ, சிஇஓ, சிஎம்ஓ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்களா ப்ரெஷர் கொடுக்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை 29 வேணா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பே பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அவங்களோட வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சைட்லேருந்து அது நடக்க வேண்டாம். ஓகேவா? ஒன்று நம்ம அந்த டைமிங்குள்ளே பே பண்ணோம், இல்லைன்னா ஆப் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆப்லேருந்து வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதுள்ள அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பே பண்ணி தான் ஆகணும். ஈவன் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா இந்த அமௌண்ட் ஆகட்டும். என்ன பண்ண போகிறேன் எனக்கும் உண்மையிலே தெரியல. சப்போர்ட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நம்ம கிராஷ் கோர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே 300 rupees தான். இது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கிராஷ் கோர்ஸோட ரேட் 300 rupees. இதுவும் எப்போ வரைக்கும்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் 29th வரைக்கும் இது வந்து 300 rupees இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக அவங்க 1000 வைக்க சொன்னாங்க, நம்ம 500க்கு பேசி ஓகே சொல்ல வச்சுருக்கோம். அப்போ 300 rupees இந்த கிராஷ் கோர்ஸோட ரேட்டு. உங்களால் ஒரு உதவியாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை சார் நாங்கள் அதையும் தாண்டி பண்ண முடியும், நான் வந்து ரொம்ப நாளாக உங்களோட மெயின் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் கோர்ஸ் இருக்குது. ஓகே, லைவ் ட்ராப்பர் கோர்ஸ் இருக்கும், ரெக்கார்டட் ட்ராப்பர் கோர்ஸ் இருக்கும், 11th 12th லைவ் கோர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th 12th ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 4 கோர்ஸ்லையும்
28 அன்னைக்கு வரைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் 28க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணாத எப்படியும் அந்த காசு வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனி வந்து எனக்கு வரும், அதுக்கப்புறம் நான் திரும்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு மணி வந்து எனக்கு வராது, எடுத்தோன்னே இந்த ரேசர் பே அப்படின்னு சொல்லிட்டு சர்வரில் தான் போக போகுது. அவங்க தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க, இந்த காசு இவங்களுக்கு, இந்த காசு கம்பெனிக்கு, இந்த காசு டேக்ஸ்க்கு, மிச்சம் இருக்க காசு எனக்கு அப்படி தான் வரும். இப்போ இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 50% ஆஃப். ஓகேவா? இந்த கோர்ஸ் லைவ் கோர்ஸ், ரெக்கார்டட் கோர்ஸ் 11th 12th லைவ் கோர்ஸ் இல்லை 11th 12th ரெக்கார்டட் கோர்ஸ், இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் 50% ஆஃப் இருக்கும் 28 வரைக்கும், 28th of December வரைக்கும். டிசம்பர். ஓகேவா? கோட் என்ன அப்படின்னா ஹாப்பி. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 50% வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, எங்களால் இவ்வளோ பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செய்து இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் கோர்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக பேக்எண்டில் எங்களுக்கு மணி வந்து தேவைப்படும். ஓகேவா? ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக கேட்கல, நான் இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த மணி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் இல்லை, ஈவன் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு சொல்கிறப்ப வந்து அவர் சொன்ன பேசாமல் நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேணுன்னே சொல்லியிருந்துருக்கலாம் இல்லைனா. நான் சொன்னேன் பசங்களுக்கு நம்ம பண்ணலன்னா யார் பண்ண போகிறா? சரியா? ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற உதவினால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து நம்ம சேனலில் சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியும் நம்ம ஆப்பில். சரியா? ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹாப்பிங்க கோட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, என்கிட்ட கோர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து ஷேர் பண்ண இத்தனை தடவை வந்து இவ்வளோலாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸால் முடிஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் எங்களால் அந்தளவுக்குலாம் பே பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் தயவுசெய்து இந்த கிராஷ் கோர்ஸ் மட்டுமாவது 300 rupees கிராஷ் கோர்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸ் வந்தாச்சு நீங்கள் வந்து தயவு செய்து ஓகேவா, ரொம்ப மணி வந்து இந்த இடத்துல தேவைப்படுறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோமே. இதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த மாதிரிலாம் வந்து நின்னதே கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் எப்படியாச்சும் பார்த்துக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணால் தான் ஆப்பை சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? அந்த நிலைமைக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தேன்னா ஓகேவா, ஆக்சுவலாக அதுவும் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போய் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீ தயவு செய்து சரியா, ஒன்று இந்த கோர்ஸ் வாங்க முடிச்சுன்னா வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்க முடியாதவங்க வந்து தயவுசெய்து கிராஷ் கோர்ஸ் மட்டுமாச்சு வாங்கி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 300 வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. அண்ட் எஸ் இந்த இது எல்லாத்துலேயுமே 50% ஆஃப். ஓகேவா? 50% ஆஃப். இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த வருஷம் நீட் எக்ஸாம் May 7ஆம் தேதி வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே உனக்கு எது வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் சொல்ல நினச்சது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இந்த டைமில் தேவைப்படுது. ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு கிறிஸ்மஸ். ஓகேவா? ஸோ சண்டே ஈவினிங் வந்து எப்படியோ நான் லைவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போது அதை பார்த்து தான் எதுனாலும். தேங்க்யூ.